வெல்கம் டு தி நியூ கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் தொக்கு பண்ண போகிறோம். இந்த சிக்கன் தொக்கு சப்பாத்தி, பரோட்டா சாப்பாட்டிற்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு, காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் அந்த சிக்கன் நல்லா ஊற வைக்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் மூடி வச்சிருங்க. இது மூடி வைத்து 1 மணி நேரம் ஆச்சு. இப்போது இந்த சிக்கனை ஒரு குக்கருக்கு மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காம அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க. அடுத்தது கடாய் நல்லா சூடான பிறகு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 ஜாதி பத்ரி, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது அதிலும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதில் கொஞ்சம் சேர்த்தா போதும். வெங்காயம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வேக வைத்த சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இனி ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சிக்கன் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போது சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, சுவையான சிக்கன் தொக்கு ரெடி. இது சப்பாத்திக்கும் சாதத்திற்கும் மிக அருமையாக இருக்கும். இந்த சிக்கன் தொக்கு நீங்களும் ஒரு முறை வீட்டில் செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் செய்யுங்க. அடுத்த ஒரு புது ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.